பாபரி மீண்டும் எழுமறையில் ஓய மாட்டோம் வெல்லட்டும் 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 நீதிக்கான போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் எத்தனை வருடம் ஆனாலும் எத்தனை வழக்கு போட்டாலும் எத்தனை தடைகள் விதித்தாலும் பாபரி மீண்டும் எழுமறையில் எங்கள் போராட்டம் ஓயாது 30 வருடம் ஆகிறது 30 வருடம் ஆகிறது எத்தனை வருடம் ஆனாலும் பாபரி மீண்டும் எழுமறையில் மறக்க மாட்டோம் எங்கள் இலக்கு எங்கள் இலக்கு பாபரி மீட்பும் பாசிச எதிர்ப்போம் பாபரி மீட்பும் பாசிச எதிர்ப்போம் எங்கள் இலக்கு துப்பாக்கியால் சுட்டாலும் சிறையில் தள்ளப்பட்டாலும் துப்பாக்கியால் சுட்டாலும் சிறையில் தள்ளப்பட்டாலும் பாபரி மீண்டும் எழுமறையில் எங்கள் போராட்டம் ஓயாது நித்தம் இங்கே யுத்தம் நீதி வேண்டிய எங்கள் சத்தம் பாபரி மீண்டும் எழுமறையில் நீதிக்காக போராடு வீழ்த்திடுவோம் பாசிசத்தை வீழ்த்திடுவோம் மீட்டெடுப்போம் பாபரியை மீட்டெடுப்போம் உயிர் போனாலும் உடைமை போனாலும் பாபரி மீண்டும் எழுமறையில் எங்கள் போராட்டம் ஓயாது ஒன்றுபடுவோம் இழந்த உரிமையை மீட்டெடுக்க ஒன்றுபடுவோம் நினைவூட்டுவோம் பாபர் பள்ளியின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு நினைவூட்டுவோம் பாதுகாப்போம் பாபரி பள்ளியை மீட்டெடுத்து இந்திய இறையாண்மையை பாதுகாப்போம் ஏற்க மாட்டோம் நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பை ஏற்க மாட்டோம் தூக்கி எறிவோம் ஆதாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படாத தீர்ப்பை தூக்கி எறிவோம் புறக்கணிப்போம் நீதியின் பெயரால் வழங்கப்பட்ட கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பை புறக்கணிப்போம் நீதிமன்றமே உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்கு சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கு நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கு பாதுகாப்போம் பாபரி பள்ளியை மீட்டெடுத்து அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்போம் கட்டமைப்போம் RSS இல்லா இந்தியாவை நிச்சயம் நாங்கள் கட்டமைப்போம் விரட்டி அடிப்போம் ஆரிய பாசிச சித்தாந்தத்தை இந்தியாவை விட்டு விரட்டி அடிப்போம் ஒன்று கூடுவோம் நீதிக்கான போராட்டத்தில் அனைத்து மக்களும் ஒன்று கூடுவோம் வெல்லட்டும் பாபரி
நன்றி. எஸ்டிபி கட்சி சார்பில் நடந்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிற எஸ்டிபி கட்சியினுடைய தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் முகமது ரஷீஸ் அவர்களே, வரவேற்பு வழங்கியிருக்கிற அதிரை நகர தலைவர் அகமது அஸ்லாம் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் முகமது அராபத் அவர்களே, அபுல் கசான் அவர்களே, ஷேக் தாவூத் அவர்களே, சாகுல் அமீத் அவர்களே, இலியாஸ் அவர்களே, ஜேவர் ஜாதிக் அவர்களே, சதாம் ஹுசேன் அவர்களே, அப்துல் ரஹ்மான் அவர்களே, எனக்கு பின்னாலே கண்டன உரை நிகழ்த்த இருக்கிற எஸ்டிபி கட்சியினுடைய மாநில சொற்பொழிவாளர் அருமை தோழர் ஜியாவுதீன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஐயா ஆரூர் சீனிவாசன் அவர்களே, மாநில பொருளாளர் சர்வத் ரபீக் அவர்களே, ஏனைய முன்னணி பொறுப்பாளர்களே, விடுதலை சிறுத்தைகள் என்னோடு வருகின்றிருக்கிற மதுக்கூர் ஒன்றிய செயலாளர் தம்பி செல்வராஜ் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் 6 என்கிற இந்த நாளை இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஒரு கருப்பு நாளாக இஸ்லாமியர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி தகர்க்கப்பட்டு இந்தியாவுடைய மனசாட்சியை உலுக்கிய நாள், இந்திய இறையாண்மைக்கு எதிரான நாள், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு மாபெரும் வன்முறையை, பாசிசத்தை கட்டமைத்த நாள் என்கிற அடிப்படையில் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டின் எதுவெல்லாம் இறையாண்மை என்று சொல்லுகிறார்கள், எதுவெல்லாம் அரசியல் சாசன சட்டம் என்று சொல்லுகிறார்கள், அரசியலமைப்பு சட்டம் எதை பாதுகாக்கிறது என்கிற வரையறை எல்லாம் இந்த நாளில் முழுமையாக தகர்க்கப்பட்ட நாள். இந்த நாட்டின் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் உருவாக்கி தந்த மகத்தான மக்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள். இந்த நாள்தான் இந்த இருவரும் சமுதாயங்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிற, தன்னுடைய விடுதலை கோரிக்கை அமுல்படுத்துகிற ஒரு நாளாக இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளை இவர்கள் எதை முன்மொழிகிறார்கள்? கருத்து சுதந்திரம் என்று சொல்கிறார்கள், சுதந்திர இந்தியா என்று அறிவிக்கிறார்கள். ஆனால் எதுவாக இருக்கிறது? இங்கு ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், விளிம்பு நிலை மக்கள், தலித்துகள் ஒவ்வொரு நாளும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். லட்சக்கணக்கான பெண்கள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு மிக மிக கொடூரமாக இந்த பாரதிய ஜனதா அரசு அமைந்த பிறகுதான் இளம் பெண்கள், மாணவிகள் கற்பழிக்கப்படுகிறார்கள், கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த அநீதிக்கு எதிராக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். இவர்கள் எதை முன்மொழிகிறார்கள்? இவர்கள் சொல்லுகிற சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். இவர்கள் போடுகிற உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவர்கள் அமுல்படுத்துகிற விதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? கருத்து சுதந்திரத்தை அங்கீகரிக்கிறது, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொள்கிறது, அனைவருக்கும் ஒரு ஓட்டு, அனைவருக்கும் உரிமை என்று அறிவிக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த நாட்டின் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலம் இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை மக்களையும் இந்த தேசத்திற்கு எதிரான என்று சித்தரிக்கிறீர்கள். இதை அரசியல் சாசன சட்டம் சொல்லுகிறதா? இந்தியாவுடைய அரசியலமைப்பு முறை அதுவாக இருக்கிறதா? இந்த நாட்டின் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது, எவ்வளவு மோசமான தீர்ப்பை முன்மொழிகிறது. நம்பிக்கையின்பால் ஏற்படுகிற இந்த இந்து மத தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது, இல்லை உச்ச குடிமை மன்றம் சொல்லுகிறது. இந்த உச்ச குடிமை மன்றம் தான் இந்தியாவின் உயர்ந்த மன்றம். இவர்கள் சொல்லுவதுதான் சட்டம், இவர்கள் எழுதியதுதான் தீர்ப்பு. இந்த தீர்ப்பை மாற்றப்பட வேண்டும், தீர்ப்புகள் திருத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். எதற்காக? எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. இதற்கு முன்பு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்டு நீதிமன்றங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள், நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நீதி அரசர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள்.
இலங்கை இன்றைக்கு 7 தமிழர்கள் தூக்குமடைக்கு போகிறார்கள். அந்த தீர்ப்பு தவறு என்று முறையீடு செய்யப்படுகிறது. அந்த தீர்ப்பு ஒவ்வொரு மன்றங்களாக உயர் நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்றம் சென்று அது 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு சென்ற பிறகு அன்றைக்கு இருந்த சதாசிவம் என்கிற தமிழரை வைத்து தீர்ப்பு எழுதுகிறார்கள். இந்த பாரதிய ஜனதா அரசு 7 தமிழர் விடுதலையை நாங்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது, அந்தந்த மாநில அரசுகள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். 7 தமிழரை விடுதலை செய்வதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. ஆனால் அந்த கேள்விக்கு தான் ஒரு டிவிஷன் பெஞ்ச். ஆனால் அப்படி போடப்பட்ட அந்த டிவிஷன் பெஞ்ச் தலைவர் சதாசிவம் சொல்லுகிறார், இவர்களை விடுதலை செய்வது சம்பந்தமாக அந்தந்த மாநில அரசுகள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு எழுதி தமிழர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வழங்கியது. அப்படி வழங்கிய சதாசிவம் பதவி முடிந்து வெளியே வந்தவுடன் கேரளாவுடைய கவர்னராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார். தமிழருக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக, தமிழ் சமூகத்திற்கு எதிராக தீர்ப்பு எழுத வைத்து அவரை கவர்னராக அறிமுகம் செய்கிறார்கள். அதையும் தாண்டி ஏறத்தாழ 70 ஆண்டுகளாக காவேரி நீர் ஒப்பந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிற போது, அந்த வழக்கு டிவிஷன் பெஞ்சுக்கு வருகிற போது, அந்த அன்றைக்கு இருந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அமர்வு விசாரிக்கிறது. விசாரித்து ஏற்கனவே வழங்கப்பட்ட 205 டிஎம்ஸ் தண்ணீரை விட 190 டிஎம் தண்ணி என்று தீர்ப்பு எழுதுகிறார்கள். எவ்வளவு கொடுமை! இடைக்கால மன்றம் எழுதுகிறது 206 டிஎம்சி, ஆனால் உச்ச நீதிமன்றம் எழுதுகிறது 190 டிஎம்சி. ஆனால் அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலேயோ வேற எந்த அமர்விலும் நீங்கள் அப்பீல் செய்ய முடியாது, 15 ஆண்டு காலம் அப்பீல் செய்ய முடியாது என்று ஒரு தீர்ப்பை இந்த உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. அப்படி அந்த தீபக் மிஸ்ரா பதவியை விட்டு இறங்கியவுடன் தேசிய சுற்றுப்புற ஆணையத்தினுடைய கௌரவ தலைவர் பதவியை வழங்குகிறார்கள் பாரதிய ஜனதா நண்பர்கள். பாரதிய ஜனதா கட்சி, இந்த மத்திய ஒன்றிய அரசு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது. அதையும் தாண்டி மிக மிக 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளாக பழமை வாய்ந்த இந்த பாபர் மசூதி தீர்ப்பில் உச்சநீதிமன்ற விசாரணைக்கு வருகிறது. பல நீதிமன்றங்கள், பல நிபுணர்கள், பல நீதியரசர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் அது அமர்வுக்கு வந்த பிறகு ரஞ்சன் கோகாய் என்கிற இந்த தலைமை நீதிபதி அமர்வுக்கு வருகிறது. அந்த தலைமை நீதிபதி தான் சொல்லுகிறார், இந்த நாட்டின் நம்பிக்கையின் மீது எந்த சேதாரம் ஏற்பட்டுவிடக் கூடாது, அது நம்பிக்கை சிதைக்கிற ஒரு தீர்ப்பை இந்த நீதிமன்றம் வழங்க முடியாது. ஆகவே பாபர் மசூதி இருந்த இடம் என்பது ராமர் இழந்த நம்பிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு இறங்கி போய்விட்டார் ரஞ்சன் கோகாய். ஆனால் அந்த ரஞ்சன் கோகாய் பதவி விட்டு இறங்கி அடுத்த 10 நாட்களில் மேலவை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமனம் செய்யப்படுகிறார். இதுதான் இன்றைக்கு நீதிமன்றங்கள், நீதி அரசர்கள் மீது இந்த அரசு வைத்திருக்கிற நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? இந்த நீதி அரசர்கள் எதை சொல்ல வருகிறார்கள்? இந்த மக்களுக்கு எதிராக, மக்கள் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக, அரசியல் சாசன சட்டங்களுக்கு எதிராக, அரசியல் சாசன தீர்ப்புகளுக்கு எதிராக யாரெல்லாம் உரையாடலாம், யாரெல்லாம் தீர்ப்பை எழுதுகிறார்களோ அவர்களின் வழியாக 100 கோடி இந்திய மக்கள் மீது ஒரு வன்முறையை பாசிச கும்பல் திரித்துக் கொண்டிருக்கிறது, ஆர்எஸ்எஸ் திகழ்த்தி கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இந்தியா என்கிற தேசம் எங்கள் தேசம், இந்த நாடு எங்களுக்கான நாடு. இந்திய இறையாண்மையில் நாங்களும் ஒரு பங்குதாரர்கள். எங்களை தவிர்த்துவிட்டு, எங்களை ஒதுக்கிவிட்டு, எங்களை அண்ணன் என்று சொல்லிவிட்டு இந்த நாடு இயங்கும் என்று சொன்னால் அந்த சட்டங்களையும், அந்த திட்டங்களையும், அந்த தீர்ப்புகளையும் எதிர்க்க வேண்டிய அடிப்படை ஜனநாயக உரிமை இந்தியாவில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கிறது என்று அறிவிக்கிற நாள் தான் இந்த டிசம்பர் 6 என்கிற நாளை எஸ்டிபி கட்சி தேர்வு செய்திருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளை நாம் சொல்லுகிறோம். இதை எதன் வழியாக அவர்கள் தீர்மானிக்கிறார்கள்? மத பெரும்பான்மை வழியாக தீர்மானிக்கிறார்கள். இதைத்தான் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த நாட்டில் ஒரு சக மனிதனை எவன் ஒருவன் மேலானவன் கீழானவன் என்று கருதுகிறானோ அவன் மனநோயாளி என்று சொல்லுகிறார். அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் சொல்லுகிறார் அம்பேத்கர், சொல்லுகிறார் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எது தேவைப்படுகிறது என்று சொன்னால் அவர் வரையறை செய்கிறார். அறிவு, ஒழுக்க நெறிகள்,
அதையும் தாண்டி சுயமரியாதை, இந்த மூன்றும் ஒருவனுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருப்பவன் தான் ஒரு நாட்டினுடைய குடிமகனாக இருக்க முடியும் என்று இந்தியாவில் வாழ்கிற ஒவ்வொருவனுக்கும் தன்னுடைய ஆதாரத்தை அல்லது அறிவு சொற்றொடரை அம்பேத்கர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். நாங்கள் பகுத்தறிவு மிக்கவர்கள், நாங்கள் சுயமரியாதைக்காரர்கள், நாங்கள் ஜனநாயகத்தை விரும்புகிறவர்கள், நாங்கள் சுதந்திரமான நாட்டில் இந்த நாடு எங்களது என்று அறிவிக்க விரும்புகிற இந்த மக்களை எங்களை பார்த்து நீங்கள் அந்நியப்படுத்துகிற ஒரு அயோக்கியத்தனமான முடிவை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இந்த நாளில் இந்த மக்களுடைய உரிமைகள் தகர்க்கப்பட்ட நாளாக கருதி கொண்டிருக்கிற இந்த சூழல் தான். அதையும் தாண்டி இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளின் வழியாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசு எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே எப்படி இருந்ததோ, எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற போது என்ன செய்தாரோ அதைத்தான் மரியாதைக்குரிய மேன்மை தாங்கிய தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு போஸ்டர் ஓட்ட தடை விதிக்கப்படுகிறது, கூட்டம் நடத்த தடை விதிக்கப்படுகிறது. காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிற்குள் இங்கே தன்னுடைய அதிகாரத்தை மீண்டும் மீண்டும் நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி தேர்தல் நேரத்தில் சொன்னார்கள், ஏறத்தாழ இருக்கிற இஸ்லாமியர்களை வாழ்நாள் சிறைவாசியாக இருக்கிற இஸ்லாமியர்களை விடுதலை செய்வோம் என்று வாக்குறுதி தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அண்ணா நூற்றாண்டு நாளை முன்னிட்டு அவர்கள் அறிவித்திருக்கிற அந்த விடுதலையை இஸ்லாமியர்களை தவிர்த்து, மத சம்பந்தப்பட்டதை தவிர்த்து என்று சொல்லி இஸ்லாமியர்களுடைய நெஞ்சில் இந்த அரசு மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக அது மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சிறைவாசி 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் என்கிற வரையெல்லாம் தாண்டி 25 ஆண்டுகளுக்கு மேலாக கொடுந்துறையில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும். அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த முயற்சியை இந்த அரசு எடுக்கும் என்கிற நம்பிக்கை சற்று இருந்தாலும் கூட, ஆனாலும் அதற்கு வாய்ப்பு இருப்பது போல் எங்களுக்கு தெரியவில்லை. இந்த 3 மாத காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற வன்முறைகள், சாதிய வெறியாட்டங்கள் இந்த மண்ணில் மீண்டும் துளிர்விட்டுக் கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள். இங்கு உள்ளவர்களால் கேட்டார்கள், நீங்கள் ஆட்சியில் பங்கெடுத்திருக்கிறீர்கள், கூட்டணியில் இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி போராட்டம் செய்யலாம் என்று கேள்வி முன்வைக்கிறார்கள். அன்பின் நண்பர்களே, உங்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்லிக் கொள்வோம். இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு விதிகளின்படி நேற்றிருந்து எடப்பாடி பழனிசாமி அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார். ஆட்சி தலைவர்கள் தான் மாறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற அந்த பாசிச வெறியர்கள் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பார்ப்பன இந்துத்துவ சக்தியை இவர் அப்புறப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் சொன்னார், இஸ்லாமியர் எழுச்சி நாள் என்று இந்த டிசம்பர் 6 தேதியிட்டு அழைத்து போராட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் இன்றைக்கு தன்னுடைய இருப்பிலிருந்து ஒரு இஞ்சி கூட பின்வாங்காமல் இந்த மக்களை பாதுகாக்கிற மாபெரும் போராட்டத்தில் இந்த ஜனநாயக சக்திகளை அப்புறப்படுத்துவதில் மிக தெளிவாக இருக்கிறார். அந்த வகையில் ஜனநாயகத்தை, சனாதனத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம். தீர்ப்பு திருத்தி எழுதாமல் தீர்ப்பு மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வு கிடைக்காது என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கண்டன உரையாற்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் அன்பு சகோதரர் ஆரூர் சீனிவாசன் பெரியவர் அவர்களை அழைக்கின்றோம். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோரும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அவர்களின் நாட்டத்தின்படி அதிராம்பட்டணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாபரி மஸ்ஜித் தகர்க்கப்பட்ட கருப்பு நாளை அனுசரிக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மதிப்புமிகு சகோதரர் முகமது ரஹீஸ் அவர்களே, வந்திருக்கிறவரை எல்லாம் வரவேற்றிருக்கிற அதிரை நகர தலைவர் எஸ் அகமது அப்சலம் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கிற ஹாஜி ஏஎஸ்
முகமது அராபத் அவர்களே, ஏ.கே. ஷாகுல் ஹமீத் அவர்களே, என்.எம். ஷேக் தாவூத் அவர்களே, என் சதாம் ஹுசேன் அவர்களே, எஸ் அபுல் ஹசன் அவர்களே, எஸ்.எம். ஷாகுல் ஹமீத் அவர்களே, இலியாஸ் அவர்களே, ஜகவர் சாதிக் அவர்களே, அப்துல் ரஹ்மான் அவர்களே, கண்டனை உரை நிகழ்த்த இருக்கிற சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற இஸ்லாம் இயக்கத்தின் எதிர்கோட்டையாக விளங்குகிற அந்த இயக்கத்தின் மாநில சொற்பொழிவாளர் வாஞ்சிமிகு சகோதரர் ஜியாவுதீன் அவர்களே, பெயரில் இளம் தென்றலையும் உரையில் புயல் வீச்சையும் இங்கே நிரூபித்து காட்டியிருக்கிற நான் என்றைக்கும் நேசிக்கிற எழுச்சி தமிழர் பேரவையில் எழுச்சி தமிழர் இயக்கமாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி மதிப்புக்குரிய சகோதரர் இளந்தென்றல் அவர்களே, மாநில பொருளாளர் கேம்பஸ் பிரவுன் சர்வத் ரபீக் அவர்களே, நன்றி நகரில் இருக்கிற அசாருதீன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மாமன் உறவுகளாம் மதிப்பிற்குரிய இஸ்லாம் சமுதாயத்து பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவார்ந்த வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தலை குனிவு நாள் என்று இங்கே நண்பர் குறிப்பிட்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த வஹியின் மூலமாக இறை சொன்ன செய்தியை நம்முடைய அன்னதார் அவர்கள் அடிக்கடி அந்த கிரா புகையிலே இருந்து வெளியிலே வருகிற போது சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பொறுமை, நிதானம், இந்த இரண்டையும் எந்த நேரத்திலும் நீங்கள் நழுவ விட்டு விடாதீர்கள். இறுதி வெற்றி இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கே கிடைக்கும் என்று அன்றைக்கு குறிப்பிட்டார்கள். இது ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், என் உடம்பிலே ஓடுகிற குதிரை ஓட்டத்தில் இஸ்லாமிய சிந்தனைகள், நபிகளாரின் போதனைகள் எனக்குள்ளே நான் சங்கமித்துக் கொண்டிருக்கிறேன். அடிப்படையில் நான் நாத்திகவாதி. ஆனால் என்னுடைய இரண்டு கண்களில் ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை, இன்னொரு கண்ணு தந்தை பெரியாருடைய பார்வை. இங்கே பொதுத்தெழுந்து பேசினார்கள். நான் பல வேதங்களை படித்தேன். எந்த வேதமும் சொல்லிக் கொடுக்காத மனித வாழ்வை அல் குர்ஆன் இந்த நாட்டுக்கு வழங்கி இருக்கிறது. அதை விட ஒரு சிறந்த வேதம் இருப்பதாக நான் கருதவில்லை. நான் பழைய ஆகமத்தை, புதிய ஆகமத்தை, புதிய ஏற்பாட்டை, பழைய ஏற்பாட்டை, பைபிளை படித்தேன். அடுத்து பகவத்கீதை படித்தேன், கிரந்தம் படித்தேன். அதற்கு பிறகு நான் குர்ஆனை படித்தேன் தமிழ் வடிவத்திலே. இத்தனை வேதங்களும் என்னை ஆட்கொள்ளவில்லை. ஒவ்வொரு வேதமும் ஒரு கருத்தை சொல்லுகிற போது அதில் ஒரு ஓட்டை இருக்கிறது. மாற்று தீர்வு இல்லை. ஆனால் குர்ஆன் என்ற அந்த மாபெரும் வேதம் ஒன்றுதான் இன்று வரை ஒரு நொக்கத்து கூட மாற்றப்படாத ஒரே வேதமாக உலகத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஒரு புள்ளி கூட மாற்றப்படவில்லை. அந்த வேதம் சொல்லுகிற சிந்தனைகள், இறைவனிடத்திலிருந்து இறங்கி வந்த வகி எழுத்து வடிவமாகி இன்றைக்கு நூற்றுக்கணக்கான மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் பாபர் மசூதி இடிப்புக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்கலாம் நீங்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அன்று நான் அரபு நாட்டிலே இருந்தேன், குவைத்திலே இருந்தேன். உலகெங்கும் வருகிற செய்திகள் அன்றைக்கு இவ்வளவு ஊடகங்கள் கிடையாது. ஆனால் உலகெங்கும் வருகிற செய்திகள் அத்தனையும் பார்த்தபோது அதிர்ந்து கொண்டிருந்தது உலகம். மனிதநேயத்தை இந்தியா சாகரித்து விட்டது என்றது உலகம். மனித குரல் ஒழிப்பதற்கு லாயக்கற்ற பூமி இந்தியா என்று சொல்லிக் கொண்டிருந்தது. என்னுடைய அறையிலே இருந்த என்னுடைய இஸ்லாமிய உறவு, என் மச்சான்,
ஏன் மைத்துனர் என்று சொல்லுகிறேன் என்றால் அதற்கு ஒரு வரலாறு உண்டு, அதை பின்னாடி சொல்லுகிறேன். சொன்னான், என்னடா ரசூல் இப்படி இருக்கிறியே அப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னான், மச்சான், இறைவன் ஒருவன் மேலே பார்த்து கொண்டிருக்கிறான், இறுதி தீர்ப்பு அவன் கொடுப்பதாகத்தான் இருக்கும், அது நியாயத்தின் பக்கம் இருக்கும் என்ற நம்பிக்கையை ரசூலுல்லாஹ் வழங்கி இருக்கிறார் என்று திடமாக இருந்தார். அதே நேரத்தில் இன்னொன்று, இந்திரா காந்தி சுடப்பட்டார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டார். அன்றைக்கு நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன். அங்கே கொலைகள் நடந்தன, குத்துவெட்டு நடந்தது. பல நம்முடைய பஞ்சாபியர்கள் கொல்லப்பட்டார்கள். அதையும் இதையும் நான் ஒப்பிடுவதற்கு என்ன காரணம் என்றால், இன்னைக்கு இருக்கிற மோசமான மோடி சர்க்காருக்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு பல மதங்கள் இருக்கிறது. இந்து மதம் எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை, அது ஒரு மதம் அல்ல. ஜைன மதம் கற்றுக் கொடுக்காததை, புத்த மதம் கற்றுக் கொடுக்காததை, ஒழுக்கத்தையும் நேர்மையையும் நாணயத்தையும் உழைப்பையும் இந்த உலக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது, கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இனி கற்பிக்க போவது இஸ்லாம் மார்க்கத்தை தவிர வேறு மார்க்கம் இல்லை. அந்த மார்க்கம் தான் கற்றுக் கொடுக்கும், அது கற்றுக் கொடுக்கிற மார்க்கம். என்னுடைய தம்பி மிக கடுமையாக உரையாற்றார். இழந்துடாம், நான் ஒத்துக்கொள்கிறேன் தம்பி, உங்களுக்குள் இருக்கிற அதே வேதனை எனக்கும் இருக்கிறது. அன்றைக்கு எழுச்சி தமிழர் குறிப்பிட்டாரே, அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்ற முழக்கத்தை சொன்னார். அடி என்ற வார்த்தையை சொன்னாலே இந்தியாவில் இருக்கிற அந்த குற்றவியல் சட்டம், கோட் ஆஃப் கான்டக்ட், அவரை கைது செய்திருக்க வேண்டும். ஏன் கைது செய்யவில்லை? அடி என்ற வார்த்தையை சொல்லி இருந்தால் கைது செய்திருக்கும். திருப்பி அடி என்றுதான் சொன்னார். அவன் அடித்தால் நீ திருப்பி அடி. அதே போலத்தான் அன்றைக்கு நம்முடைய அம்பேத்கர் கொள்கைகளை வகுத்து மராட்டிய மாநிலத்தில் போராட போது சொன்னார், கற்பி, ஒன்று சேர், போராடு, எஜுகேட், ஆர்கனைஸ், அஜிடேட் என்று சொன்னார். அவருக்கு இன்றைக்கு நினைவு நாள், பாபா சாஹிப் ராம்தேவ் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள். அவர் தன்னுடைய 54வது வயதிலே குறிப்பிடுகிறார், இந்த மக்களை திருத்த வேண்டும் என்றால் பல வகையிலும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன், ஆனால் குறைந்த அளவுதான் என்னால் வெற்றி பெற முடிகிறது என்று சொன்னார். இதே போல இந்த உலகத்தில் நம்முடைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட வேதனைகள், அவர் காரி உமிழப்பட்டார், கல்லால் அடிக்கப்பட்டார், சொல்லால் அடிக்கப்பட்டார். இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டுதான் இந்த இஸ்லாத்தை வளர்த்தெடுத்தார். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல எங்கள் தாய்மாமன் உறவுகள் என்று குறிப்பிட்டேனே தோழர்களே, உழைக்கிற நோக்கத்தை முன்னிறுத்தி இங்கு வந்த இஸ்லாமியர்களுக்கு அன்னைக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல. எங்கள் உறவு, என்னுடைய தந்தையார் வந்திருக்கிற இஸ்லாமிய தோழனின் நேர்மையை, நாணயத்தை, வணிகத்தில் கடைபிடிக்கிற அந்த தர்மத்தை பார்த்து தன் தங்கையை கொடுத்தார். அந்த உறவுகளின் விரிசல் தான் ஆலமரம் போல என் முன்னாலே இருக்கிற எங்களுடைய தாய்மாமன் உறவுகளான இஸ்லாம் பெருமக்கள், மறந்துவிடாது. அப்படிப்பட்ட நாங்கள் இன்றைக்கு இருக்கிற சர்க்கார், மோடி சர்க்கார் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறது, அரசியல் சட்டத்தை கையில் வைத்திருக்கிறது. அரசியல் சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகிற போது டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்டார், இந்த சட்டத்தை நான் மட்டும் எழுதவில்லை, சில சுயநல சக்திகள், சில விரும்பத்தகாத சக்திகள் என் கையை பிடித்து இப்படி எழுத வைத்தது, அதற்கு நான் ஆளாகி போயிருக்கிறேன். இந்த சட்டத்தை தூக்கி எறிய வேண்டுமானால் தூக்கி எறிகிற முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று சொன்னார். அவன் தான் எழுதினார். நேரு யார் வீட்டு வாசலுக்கும் போனதில்லை, அம்பேத்கர் வீட்டு வாசலுக்கு தான் போனார். அங்கே போய் உலக சட்டங்களை கரைத்து குடித்திருக்கிற இமயமே வா, எங்களுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி கொடு என்று சொன்னார். அந்த சட்டத்தை இன்றைக்கு இருக்கிற மோடி சர்க்கார் தவறாக பயன்படுத்தி அதிகாரத்தில் இருக்கலாம். ஒன்றை எச்சரிக்கையாக சொல்கிறேன், அதெல்லாம் மட்டத்தில் பாபர் மசூதி திரும்பவும் கட்டப்படவில்லை என்றால் அதிராம் பட்டணம் அதிரும் பட்டணமாக மாறும், மறந்து விடாதீர்கள். இதே போல ஆயிரக்கணக்கான அதிரும் பட்டணங்கள் உலகத்தில் இருக்கிற 315 நாடுகள் இருக்கிறது. இந்து மதம் எங்க இருக்கோன்னு அதுக்கு என்ன கோட்பாடு எவராலையும் சொல்ல முடியாது. அது ஒரு மதமே அல்ல. ஆனால் இஸ்லாமும் மதமும் அல்ல, ஒரு மார்க்கம்.
இட்ஸ் a way of life, it is not a religion. நம்முடைய ரசூலுல்லாஹ் அழகாகத்தானே சொல்லி இருக்கிறார், இது மார்க்கம், வாழ்க்கை நெறி. எப்படி வாழ வேண்டும்? ஆண்கள் இப்படி வாழ வேண்டும், பெண்கள் இப்படி வாழ வேண்டும், வணிகம் இப்படி நடத்த வேண்டும், இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். அதனால்தான் கதீஜா நாச்சியார் அவர்கள் வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் இளையவராக இருந்தாலும் அதை அவருடைய நேர்மைக்காக திருமணம் செய்து கொண்டார். அவருடைய நேர்மைக்காக அவரை திருமணம் செய்து கொண்டார். வாழ்க்கை நெறியப்படி. பாபர் மசூதி எதற்காக இடித்தார்கள்? நான் போன ஆண்டு பாபர் மசூதியை பார்த்தேன். அந்த இடத்துக்கு போகும்போது என்னுடைய கண்ணாடியை தவிர வேற எதையும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டான். இந்த பேனா இது என்ன விட பெருசு இருக்கு, ஒரு சுண்டு விரல் முத்தம் கூட, இந்த பேனா கூட எடுத்துட்டு போக கூடாதுன்னு போய் பார்த்தா உள்ளார அந்த இடிச்ச இடத்தை பார்க்கும்போது என் இனிய தாய்மார்களே, என் அடிவயிறு பத்தி எரிச்சது. 5 வேளை தொழுகை நடந்த இடம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன இடம், 5 வேளை முழகிய இடம், அங்கே மக்கள் கூடிய இடம், கருத்துக்களை பரிமாறிய இடம் சுடுகாடாக காட்சியளித்தது. அதோடு மட்டுமல்ல, அங்க போறவனுக்கு கிட்டத்தட்ட 5000 போலீஸ் போட்டிருக்கான். அப்புறம் அந்த பாதை இருக்கு பாருங்க, பாதைக்கு 16 mm ராடால இந்த பக்கம் ஒரு கம்பி, இந்த பக்கம் ஒரு கம்பி, மேல ஒரு கம்பி, இது 3 அடி, இது 2 அடி தான் அந்த அகலம். இது உள்ளார ஜெயில் மாதிரி கட்டி மேல ஒரு போலீஸ் நடந்துகிட்டு இருக்கான், கீழே இந்த பக்கம் 2 போலீஸ், இந்த பக்கம் 2 போலீஸ். அந்த பாதையை 1.5 கிலோமீட்டர் சுத்தி தான் அந்த பாபர் மசூதி இடிக்கிற இடத்தை பார்க்க வச்சான். நான் உள்ள போலீஸ்காரவங்களை கேட்டேன், எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நெஞ்ச ஹிந்தியில கேட்டேன், என்ன அப்படி இந்த அரசாங்கம் அப்படி பண்ணியிருக்கேன். தலையில் அடிச்சுக்கிட்டான் அந்த போலீஸ். இது தேவையே இல்லை. எவனோ ஒருத்த கல்யாணம் செய் இருக்கு எல்லாருக்கும் பின்னாடி காட்டிட்டு திரும்ப வரும்போது என்னை கருத்து கேட்டான். நான் சொன்னேன், ஒரே கருத்தாக சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சி ஒழிக, மோடி ஆட்சி ஒழிக, இதை பதிவு செய்து கொள் என்று சொன்னேன். ஏனென்றால் இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டை இடித்த முதல் சர்வதேச குற்றவாளி மோடி. இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் இந்த நாடு இல்லை, இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் அதனால் மட்டத்திலே வானுயர்ந்த கட்டிடங்கள் இல்லை. ஏனென்றால் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், கோடி கோடியா மூலதனம் போடுறோம், மூலதனம் போட்டு லாபமோ நட்டமோ வேலை செய்கிறோம். ஆனால் எங்கள் இஸ்லாமிய தோழன் ஒரே ஒரு மஞ்ச பையை எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போறான், உலகத்தை என்னென்ன மூலைகளுக்கு போறான். எதற்காக? தன் கூட பிறந்த தங்கைக்கு திருமணம், அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்பா அம்மாவை காப்பாற்றணும். சொல்லுகிற போது என் நெஞ்சு அடைக்கிறது தோழர்களே. எல்லாவற்றையும் இழந்து சுக துக்கங்களை மறந்து நம்ம வீட்டு பெண்டு பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், மானத்தோடு வாழ வைக்க வேண்டும். வெளிநாட்டுக்கு போறான், அங்க போய் எந்திரமா உழைக்கிறான். 8 நாடுகளில் நான் பார்த்திருக்கிறேன். எந்திரத்தை விட மிக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் நம்முடைய இஸ்லாமிய தோழர் வெளிநாட்டிலே பார்த்து உழைக்கிறான். அப்படி உழைத்து அந்த காசை கொண்டு அங்கே அனுப்புறான். இந்த நாட்டு நாணயமா அதுதான் உயர்ந்திருக்கிறது. இங்கே தொழில் தொடங்குவதற்கு கோடிக்கணக்கிலே பணம், ஒரு பைசா கூட எடுத்துக்கொண்டு போகாமல் தன் வியர்வை துளிகளை மட்டுமே மூலதனமாக கொண்டு உழைத்து இந்த பூமியை திருப்திப்படுத்தி பொருளாதாரத்தில் 25% உயர்த்தி கொடுப்பவன் இஸ்லாத்தோடு மறந்துறாங்க. இங்க இருந்து வெளிநாடு போகலைன்னா அங்க ஒன்றும் வேலை இல்லை. இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலை. அதுக்கப்புறம் நான் விவசாய மாநாட்டுக்கு போயிருந்தேன். 10 நாள் அந்த தோழர்களோடு இருந்தேன். நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, கிட்டத்தட்ட 1.5 வருஷமா டெல்லியை சுற்றி இருக்கிற பகுதிகளில் விவசாயிகள் 1-2 போராடிட்டு இருக்கான். போன ஜனவரி 26 அன்னைக்கு 86,000 டிராக்டர்கள், 10 லட்சம் மக்கள். அந்த பேரணியின் நீளம் 85 கிலோமீட்டர். இந்த தூரத்தை கடப்பதற்கு 3 மணி நேரம் ஆச்சு. அந்த போராட்ட களத்துக்கு போறோம் இருக்கிறான். கடந்த நான் போய் அங்க ஹரியானா மாநிலத்தில் திகிரி என்ற இடத்துல ஆகஸ்ட் 19ஆம் தேதி பேசுறேன். ஆங்கிலம் இந்தி 2லையும் கலந்து பேசுறேன். அங்கிருந்த பத்திரிகையாளர் எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். நான் அன்னைக்கு சொன்னேன், இந்த மோடி சர்க்கார் விவசாயிகளின் தலையிலே கை வைத்திருக்கிறது, அது நெருப்பில் கை வைத்ததற்கு சமம். விரைவில் நீ முகத்தில் கரி பூசிக் கொள்ள போகிறாய். எல்லா பத்திரிகையும் கூட வெளியிட்டது. போன நவம்பர் 19 அந்த போராட்டத்தை நான் வாபஸ் வாங்க அறிவிக்கிறார்.
ஏன் இதான் ராணுவம் வச்சிருக்கிறிய, கடற்படை வச்சிருக்கிறிய, வான்படை வைத்திருக்கிறிய? மோதிப்பார் விவசாயிகளிடத்திலே, சண்டை போட்டுப்பார் விவசாயிகளிடத்திலே. அங்கே 1 லட்சம் விவசாயிகள் நான் இடத்துல இருக்கிறான். சிங்கூர் பார்டர்ல மட்டும் 50,000 விவசாயி, 20,000 குடிசைகளில் இருக்கிறான். ஒரு அங்கலம் கூட நகர்த்த முடியவில்லை. திகிரி பார்டர்ல 30,000 பேர் இருக்கிறான். நாகிப்பூர்ல இருக்கிறான், பில்வால்ல இருக்கிறான். அத்தனை இடங்களிலும் 10 நாள் சுற்றி அவங்களோட சாப்பிட்டு அவங்களோட உறங்கி அந்த போராட்ட களத்திலே நாம் கலந்து கொண்டோம். இங்குள்ள விவசாயிகளின் சார்பாக இஸ்லாமிய தோழர்கள் பல பேர் அதில் கலந்து கொண்டார் என்று நான் அடிக்கோடிட்டு சொல்வதற்கு காரணம் இந்த மண்ணின் மீது அவர்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அந்த ஈர்ப்பு. என்னுடைய நாடு, என்னுடைய நாட்டு மக்கள், என்னுடைய நாட்டு மக்களுக்கு நான் உழைக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்ட காரணத்தாலே தான் இன்றைக்கு அந்த போராட்டத்தை கக்கிறதே திரும்ப திக்கிற மாதிரி எந்த சட்டத்தை நீ போட்டி அந்த சட்டத்தை நீ வாபஸ் வாங்கி இருக்கிற. ஒட்டுமொத்தமாக நான் சொல்லிக் கொள்கிறேன், இஸ்லாம் சகோதரர்கள் இல்லை என்றால் இந்துன்னு ஒருத்தரை சொல்ல மாட்டான். புரிஞ்சுங்க. அன்றைக்கு பார்ப்பனர் அல்லாத இயக்கம் தோன்றியது. அதற்கு பிறகு இஸ்லாமிய தோழர்கள் இங்க இருக்கிற காரணத்தால தான் இந்துன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லாட்டா உனக்கும் பூணூல் போட்டு மாட்டி உன்னை அடிமையாக்கிடுவான். ஆகவே இந்த பாபர் மசூதி இடிப்பு தினத்திலே எஸ்டிபி இயக்கத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன். பாபர் மசூதி கட்டப்படும், தக்பீர் முழக்கம் எழும், அந்த முழக்கம் உலகம் முழுவதும் கேட்கும். அதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை தோள் கொடுக்க வேண்டும் என்றால் தோள் கொடுக்கும், வாழேந்து வர வேண்டும் என்றால் வாழேந்துவோம், தோள் கொடுப்போம், பாபர் மசூதியை எழுப்புவோம், தக்பீர் முழக்கத்தை அங்கே கேட்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.